ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். பல வரலாறுகளிடை தொடர்பு. ஒரு ஸ்தல புராணத்தில் இருக்கிற சம்பவத்தை சம்பந்தப்படுத்தி இன்னொன்றில் வருகிறது. இப்படி பல புராணங்களுக்கிடையே ஒரே கதையை தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கிறது. இன்டர்கனெக்டடாக சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து படித்தால்தான் முழு கதையும் தெரிகிறது. இம்மாதிரி ஒரு ஸ்தல புராணத்தில் விட்ட இடத்தில் இன்னொன்று தொடங்குவதாக அநேகம் இருப்பதே ஸ்தல புராணங்கள் பொய்யில்லை என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. ஸ்தல புராணங்களுக்குள்ளே மட்டுமில்லாமல் 18 மகா புராணங்கள், உபபுராணங்கள், இவற்றில் பல அம்சங்களை கூட ஸ்தல புராணங்கள்தான் பூர்த்தி செய்கின்றன என்பதை பார்க்கும்போது இவற்றின் ஆத்தன்டிசிட்டியை பற்றி மேலும் உறுதியாகிறது. உதாரணமாக, அம்பாளும் ஈஸ்வரனும் கைலாசத்தில் சொக்கட்டான் ஆடினார்களாம். நான் தான் ஜெயித்தேன், நான் தான் ஜெயித்தேன் என்று 2 பேரும் அபிப்பிராய பேதமாகச் சொன்னார்களாம். பல தினசாக லோகத்துக்கு தர்மங்களை எடுத்து காட்டுவதற்காக சுவாமியும் அம்பாளும் இப்படியெல்லாம் கூத்தடிப்பார்கள். அப்படித்தான் இப்போது அவர்களுக்குள்ளே கலகம் வந்துவிட்டது. காசு வைத்து இந்த மாதிரி பந்தயமாடினால் எவரும் ஒழுங்கு தப்பி போகும்படிதான் ஆகும் என்று காட்டுகிற மாதிரி சொக்கட்டான் ஆட்டத்தின் முடிவில் கலகம் வந்ததாக ஆட்டம் போட்டார்கள். தன்னுடைய உடைமையெல்லாம் பந்தயம் வைத்து தோற்றுப்போன சுவாமிக்கு கோபம் வந்து, அம்பாளே, நீ பூலோகத்தில் போய் பசுவாக திரிந்து கொண்டிரு என்று சாபம் கொடுத்து விட்டார். அவர் பசுபதி. வெறித்து திரிந்து கொண்டிருக்கிற இந்திரியங்களான பசுக்களை அடக்கி வைக்கிற பதி அவர். அகங்காரம் பிடித்த ஜீவனுக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணமாட்டார் என்று காட்டுவதற்காக சாக்ஷாத் பராசக்தியை போக்கிடமில்லாத பசுவாக திரிந்து கொண்டிருக்கும்படி ஆக்ஞை பண்ணிவிட்டார். மகாசக்தியாக இருக்கப்பட்ட அம்பாளும் உடனே தன் தப்பை உணர்ந்து அவருக்கு அடங்கிய பதிவிரதையாக இந்த கற்பு நெறி உலகத்துக்கு தெரிவதற்காக ஒரு சாதாரண பசுமாடாக ஆகி பூலோகத்துக்கு வந்து திரிய ஆரம்பித்து விட்டாள். கோமாதா குஹஜன்ம பூஹு என்று அம்பாளுக்கு சகஸ்ரநாமாவில் பேர் சொல்லி இருக்கிறது. இப்படி கோமாதாவாக பூலோகத்துக்கு வந்துவிட்டாள். மகாவிஷ்ணு அவளுடைய அண்ணா அல்லவா? அந்த பாசம் அவருக்கு. மாப்பிள்ளை, அதாவது ஈஸ்வரன், அவளை விரட்டிவிட்டார் என்றதும் அவர் பசுபதியாக இருந்து ரட்சிக்காவிட்டால் போகட்டும், தங்கையை நாம் ரட்சித்து பாதுகாப்பில் வைத்துக்கொள்வோம் என்று நினைத்து மகாவிஷ்ணு மாட்டிடையனாக ஆகி தானும் அம்பாளோடு வந்துவிட்டார். இடையனாகி பூலோகத்தில் அலைய வேண்டும் என்று இவருக்கு ஒரு சாபமும் இல்லை. ஆனாலும் சகோதர வாத்சல்ய தர்மத்தை காட்டுவதற்காக தங்கையோடு கூட தாமும் வந்துவிட்டார். இந்த அனுபவத்திலே ஏற்பட்ட ருச்சியினால்தான் கிருஷ்ணாவதார காலத்திலேயும் மாடு மேய்த்து சந்தோஷப்பட்டார். கோபாலன் என்றே பேர் வாங்கினார். கோபாலன் என்றாலும் பசுபதி என்றாலும் ஒரே அர்த்தம்தான். இந்த பெயர்களை ஆலோசித்து பார்த்தாலே சைவ வைஷ்ணவ பேதம் போய்விடும். அது இருக்கட்டும். அண்ணாவும் தங்கையும் இப்படி கோனாராகவும் கோவாகவும் வந்த ஊர்தான் திரு அழுந்தூர். தேரெழுந்தூர் என்று சொல்வது அதுதான். கம்பருடைய ஊர் அதுவே. கம்பர்மேடு என்று இப்போதும் அங்கே இருக்கிறது. அங்கே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின கோயில் இருக்கிறது. பெருமாள் கோபாலமூர்த்தியாகவே கர்ப்ப கிரகத்தில் பசுவோடு கூட இருக்கிறார். பசுவுக்கு சகாவாக வந்ததால் அவருக்கு கோசகன் என்று பேர். கோசக க்ஷேத்திரம் என்றே தேரெழுந்தூருக்கு பேர் இருக்கிறது. கோசகர் என்பதை ஆமருவியப்பன் என்று தமிழில் சொல்கிறோம். ஆ என்றால் பசு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.